பிரின்ஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தாக்குதல் நிறுத்தம், அதை ஒட்டிய செய்தியாளர் சந்திப்பு, முப்படை தளபதிகள்லாம் பேசினதெல்லாம் பார்க்கிறோம். இந்த தாக்குதல் நிறுத்தம் என்ன நடந்துட்டு இருக்கு? இது இராணுவம் சம்பந்தப்பட்ட தாக்குதல் இல்லை, படை நிறுத்தம் இல்லை. இது போர்ன்றது எந்த சோல்ஜரும் அதை வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா அது பார்த்தது க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து பார்த்ததுனால போர் நிறுத்தம் என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஏன் இப்படி ஆச்சு? போர் தொடங்கினதே ஒரு சர்ப்ரைஸ். திடீர்னு போர் தொடங்குச்சு. அண்ட் திடீர்னு போர்ன்னு சொல்ல மாட்டேன், ஆப்ரேஷன் சொல்லுவோம், ஆப்ரேஷன் சிந்தூர். திடீர்னு தொடங்குது, அப்புறம் திடீர்னு முடியுது. எதிர்பாரா விதமாக திடீர்னு முடியுது. முடிந்தது சந்தோஷமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஒரு போர்ன்றது இல்லை ஆப்ரேஷன்றது சிவில் கேஷுவலிட்டிஸ் ஆகிறதுனால அது சந்தோஷம்தான். அதோட நோக்கம் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் அதிருப்தி. ஃபுல் நோக்கத்தை நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணியிருக்கலாம், அதனால அதிருப்தி. இதோட பின் விளைவுகள் ஏன் இப்படி ஆச்சு, நம்ம ட்ரம்ப் இது பண்ணாருன்றது ஒரு உண்மைன்ட்டு பாகிஸ்தான் சொல்லுது. ஆனால் நம்ம சொல்கிறோம் இது பைலேட்ரல். அந்த இடத்துல எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இராணுவ அதிகாரி ஒருவர் பேசுகிறாரு, நம்ம தரப்பிலிருந்து பேசுகிறாரு, நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி விட்டோம் அப்படின்னு. ஒரு அரசியல் முடிவை 2 இராணுவ அதிகாரிகள் எடுக்க முடியுமா? ஒன்று, நம்ம தரப்பிலிருந்து சொல்வது எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் போர் நிறுத்தத்தை, தாக்குதல் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணணும், அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. 2 இராணுவ அதிகாரிகள் அப்படி முடிவு எடுக்க முடியுமா? ராணுவ அதிகாரி டிஜிஎம்ஓன்னு சொல்றது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன் ஹாட்லைன் வச்சிருப்பாங்க. போர் நிறுத்தத்தை அவங்க பேசல, சீஸ் ஃபயரை பேசியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அது ஆகலாம், அப்படி பண்ண முடியும். ஸோ சீஸ் ஃபயர்ன்றது நம்ம ஆயுதங்களை நம்ம யூஸ் பண்ணுறத கொஞ்ச நாளில் நிறுத்திக்கலாம். ரீசன்ஸ் நிறையா இருக்கும். சில போரில் இந்த ரம்ஜான் எல்லாம் வர டைமில் சீஸ் ஃபயர் பண்ணுவாங்க. 1 மாதத்துக்கு சீஸ் ஃபயர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லை பகுதியில் இருக்கும். நான் கேட்பது இப்போ எல்லா சர்வதேச உலகங்கள் கவனிச்சிட்டு இருக்கிறப்போ அமெரிக்க அதிபர் ஒரு 3:45க்கு ஒரு ட்வீட் போடுறார், நிறுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதை நம்ம விட்டுட்டு நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களிடம் இராணுவ தரப்பிலிருந்து தெளிவுக்காக 2 இராணுவ அதிகாரிகள் அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியுமா? தாக்குதலை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுக்க முடியுமான்னு கேட்குறேன். போர் தொடங்கினது ஆர்டர் பொலிட்டிக்கல் சர்க்கிள்லேருந்து வந்தாலும் போர் தொடங்கினது 2 இராணுவம் தான் போர் தொடங்கியிருக்கு. முதல் குண்டு இராணுவம் தான் போட்டிருக்கு. போரை நம்ம முடிச்சுக்கலான்னு பேச்சு இல்லை. சீஸ்ஃபயர் ஏதோ ஒரு காரணத்தினால சீஸ்ஃபயர் இனிஷியேஷன் கண்டிப்பாக இராணுவத்திலிருந்து தான் வரணும், இராணுவ அதிகாரிகிட்ட இருந்தா வரணும். என்ன காரணத்திற்காக? இப்போ பலருமே இந்திய தரப்பிலிருந்து சொல்றது நம்ம கை ஓங்கி தான் இருந்தது. பலருமே என்ன சொன்னாங்கன்னா இதுதான் சரியான சூழல் பாகிஸ்தானை வழிக்கு கொண்டு வருவதற்கு அப்படின்னு. இன்னும் பலர் என்ன சொன்னாங்கன்னா நிபந்தனைகள் விதிக்காமல்லாம் இதிலிருந்து இந்தியா பின்வாங்காது அப்படின்றப்ப எதற்காக இந்த தாக்குதல் நிறுத்தம்? இதுக்குள்ள இருக்கிற வியூகமா நீங்க எதை பாக்குறீங்க? 2 இராணுவங்களும் சீஸ் ஃபயர் பண்ணியிருக்குன்னா ரீசன் எது வேணா இருக்கலாம். ரீசன் அவங்க வெளியே சொல்லணும்னு தேவையில்லை. இப்போ அந்த அதிகாரி இருக்கும்னு நீங்க யூகிக்கிறீங்க. அந்த அதிகாரி இந்த அதிகாரி கிட்ட பேசும்போது நம் நாட்டு அதிகாரி கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் அவங்களோட சீஃப், ஏன்னா டிஜிஎம்ஓ லெவலில் தான் ஹாட்லைன் இருக்குனால கால் அங்கிருந்து தான் வரணும். அவங்களோட சீஃப் கிட்ட கன்சல்ட் பண்ணோன்னு சீஃப் முப்படை தலைவர் சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஆலோசனை நடத்தி, பின்ன டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட ஆலோசனை நடத்தி, பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஆலோசனை நடத்தி அப்புறம் அது திருப்பி டிக்ளேர் பண்ணுவாங்க. நம்ம அப்படிதான் ஆஃபிஷியலா வந்திருக்கணும். பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தொலைபேசி வந்ததுன்றதுனால பாகிஸ்தான் பணிந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? போதும், எங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு தொலைபேசி அழைப்புல நிறுத்திக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கலாமா? நான் கண்டிப்பா அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆஃபிஷியலா நம்ம மட்டும் சொல்லல, உலக நாடுகளோட மீடியாவும் இதுதான் சொல்லுது. கால் கேம் ஃப்ரம் டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் டு டிஜிஎம்ஓ இந்தியா. ஓகே. அப்போ அவங்க பேசும்போது வாரோட டாக்டிக்ஸ் பேச மாட்டாங்க. இந்த கால் வந்தபோது சீஸ்ஃபயரை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. ஓகே. அவர் தாக்குதல் நிறுத்தம் அவ்வளவு புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ரிங் பண்ணிட்டு நீங்க நிறுத்துறீங்கன்னா நான் நிறுத்துவேன் அந்த மாதிரி பேச 2 பேரும் அட் அ டைம் முடிச்சுக்கலாம். எந்த ரீசனோட கொடுத்து போர் நம்ம நிறுத்தலாமா, எவ்வளவு நாள் நிறுத்தலாம், எதுக்கு நிறுத்தலாம்
என்னென்ன கோரிக்கைகள் வச்சு நிறுத்தலாம், இந்த சீஸ்ஃபயர் பர்மனெண்ட்டாக போகுமா என்ன, அது வந்து 12ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஒருவேளை கோரிக்கைகள். பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அப்படி ஒரு அழைப்பு வருகிறது, தாக்குதலை தற்காலிகமா நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னப்ப, இல்ல நாங்க நிறுத்தணும்னா எங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அப்படின்ற இடத்துக்கு சொல்லி இருக்கலாம்ல. அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்காம ஏன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்க? இது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவர் அந்த மெசேஜ் வந்தோடனே அந்த மெசேஜ் வந்து சீஃப் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஓகே 2 நாளா நிறுத்தலாம், என்னென்ன நம்ம டிமாண்டு அது நம்ம 12ஆம் தேதி முடிவு பண்ணலாம். ஓகே, 12ஆம் தேதி முடிவு பண்ணிட்டு அந்த முடிவுகள் அதுல கண்டிப்பா வெறும் ராணுவ முடிவு மட்டும் இருக்காது. அதுல நீங்க கேட்கிற கேள்வி அரசியல், ராணுவம், அதுல அரசியல் அப்புறம் டிப்ளமசி, அவங்களோட கருத்துக்கள் ஜாஸ்தியா இருக்கும், ராணுவங்களோட கருத்துக்கள் கம்மியா இருக்கும். பண்ணிட்டு அந்த ஆர்டர் அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, ஒத்துக்கலைன்னா திருப்பியும் போர். இதான் நம்ம தற்காலிகமா நிறுத்தி இருக்கோம், நீங்க டிமாண்ட்ஸ் ஒத்துக்கலைன்னா திரும்பவும் தாக்குதல் இருக்கும். இப்போ ஆப் சிந்தூர் ஹஸ் நாட் பீன் கால்ட் ஆஃப். முன்னால சீஸ் ஃபயர் இந்த ஆப் சிந்தூரை கால் ஆஃப் பண்ணல, சீஸ் ஃபயர் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க சாயந்தரம். அப்புறமேல சீஸ்ஃபயர் வயலேட் ஆனதுக்கு அப்புறம் ஆப் சிந்தூர் கண்டினியூஸ் தான் ஒரு மெசேஜ். அப்படிதான் செய்தி இருக்கு.